ஹலோ நான் பேய் பேசுகிறேன். அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். சுந்தர் சி சார் நிஜமாக பாராட்டணும். ஏன்னா பாஸ்கர்ன்ற ஒரு இவரை கூப்பிட்டு கதை கேட்ட உடனே இந்த மாதிரி செட்டப்பில் பண்ணுங்க படம்னு சொல்லி இன்றைக்கி ஆரம்பிக்கிறது. ஏன்னா இன்றைக்கெலாம் படம் ஆரம்பிச்சிடலாம், யார் வேணால் ரிலீஸ் பண்ணணும், அது ஒரு தனி டெக்னிக். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கதையை கேட்டு இது பண்ணு. நான் கூட முதல்ல அவர் தான் ஒரு ஃபோன் வந்தது, தலைவர் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறேன். நான் நினச்சேன் சுந்தர் சார் தான் டைரக்ஷன் கிட்ட போய் பார்த்தாங்க, அவர் இல்லை இவரை காட்டினாங்க. சரி கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது ஃபஸ்ட் டே வரைக்கும். அப்புறமா லஞ்ச் பிரேக்கும்போது பார்த்தா இஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு. என்னடா ஒரு 5-6 படம் எடுத்த அளவுக்கு நம்மளுக்கு எப்போவுமே டெக்னிக்கல் சைடில் போய் உக்காந்துருவேன். நடிக்க போனால் கூட உட்கார மாட்டேன், போய் மானிட்டர் வாட்ச் பண்ணுவேன், டைரக்டரோட ஒர்க் பண்ணுவேன், கேமராமேன் கூட போய் ஒர்க் பண்ணுவேன். பேசிக்காக நம்மளுக்கு ப்ரொடக்ஷனாக ரொம்ப பிடிக்குன்றதுனால போய் பண்ணுவேன். பார்த்ததுமே நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இது கொஞ்சம் இது. உடனே தலைவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், தலைவன் நல்லா தான் போகும் போல இருக்குது, கொஞ்சம் ராங்க நினச்சேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக ஒன்று பார்த்தா இவர் சித்தார்த் மியூசிக் இவர் நடா போன படமே சந்தானத்து ஒன்றும் சரியாக போல இவரை போட்டு என்னடா இது குருமா சரியாக வருதுன்னு பார்த்தா இவர் கடைசியில் பார்த்தாக்க இதுக்காகவே ஒரு 3 படம் ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணியிருக்காராம். ஃபஸ்ட்டு வெறும் ஹாரர் ஃபிலிம்ஸுக்கு போயிட்டு இங்கே வந்த உடனே சந்தானம் அந்த லவ் ஸ்டோரி கொடுத்தது இவர் ஒன்று தெரியாமல் அது போட்டு முடிச்சிருக்காரு எப்படியோ. பட் இதில் வந்து ஏன்னா ஹாரர் ஃபிலிமில் எப்போவுமே டைரக்டரை வச்சு ஃபீல் பண்ணி தான் இருப்பார். இந்த இடத்துல ஓகே ஹாரர் இந்த சவுண்ட், இந்த இடத்துல இது வரணும், இந்த இடத்துல இப்படி வரணும்னு மைண்டில் அவங்களே ஒரு ஸ்க்ரீனிங்கில். ஸோ அப்புறம் பார்த்தா தான் இந்த மியூசிக் டைரக்டர் போய் பார்க்குறேன், செம்மையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம டப்பிங் பேசும்போது இன்னொரு விஷயம் தெரிஞ்சிடும், இது தேருமா தெரியாது. அப்போ பார்த்தா இன்னும் எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஐஸ்வர்யா ஷி இஸ் டன் வெரி வெல். அப்புறம் அந்த பொண்ணு பேர் ஓவியா, நான் அடிக்கடி இந்த மாதிரி பார்க்குறதுல மறந்து. மற்ற எல்லாருமே வைபவ் இஸ் ஆக்டர் ரியலி வெல். இதில் வேறு ஒரு பக்க டான்ஸ் இருக்குது, அதாவது பக்க லோக்கல் அந்த இது குப்பம் டான்ஸு, அது பின்னிடல. ஏன்னா அதை சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த வெயிலில் பயங்கரமாக அந்த க்ரௌடில் வச்சு பியூட்டிஃபுல்லாக 2-3 டேஸில் அதை கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் சிங்கம்புலி இதான் அது உங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஒரு சீன் பண்ணாலும் வெயிட்டேஜாக இருக்கும், நடிப்பார், பேசுறதை விட நடிப்பு நல்லாயிருக்கும் அவருக்கு. அப்புறம் மற்ற டெக்னிக்கல் முருகன் வெரி நைஸ் டிஓபி. ஏன்னா 2 பேருக்கு சிங்க் ஆச்சு டே 1. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சினிமா எடுக்கும்போது அந்த சினிமாவில் அந்த டைரக்டரும் அந்த டிஓபியும் ஜாயின் ஆகணும், அப்போ தான் அந்த படம் நல்லா வரும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து கண்டினியூஸாக நான் ஸ்டாப் எடுத்து முடிச்சிடுறாங்க. மற்ற இப்போ பெரிய டைரக்டர்லாம் எடுப்பாங்க, எப்படி ஒரு கேப் விடுவாங்க, அப்புறம் திருப்பி அசம்பிள் ஆகும்போது லெஃப்டில் இருந்தவன் காணாமல் போயிடுவான். இங்கே இருந்த ஆர்டிஸ்ட்லாம் எங்கேனா அவங்க சார் ஆகிட்டாருன்னு, சார் ஹீரோ ஆகிட்டாங்க, அவங்களாம் காணணும். அந்த அளவுக்கு கேப்லாம் விழுது இப்போ. அதனால் இவங்களாம் 45 டேஸ் 55 டேஸ்னால் படத்தை அப்படியே முடிக்கும் போது அந்த யூனிட்டோட ஒரு யூனிட்டாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேமராமேன் அண்ட் டைரக்டர், இது 2 பேருமே செட் ஆகிடுச்சு, நல்லா போகுது. அடுத்த படம் கொடுத்தா கூட உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அந்த அளவு இருக்கும். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக April 1 ஒரு நல்ல படமாக தான் இருக்குன்றது என்னது. அண்ட் தேங்க்ஸ், ஆல் தி பெஸ்ட், பை பை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு காஸ்ட் பண்ண பாஸ்கர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஹி டோல்ட் மீ லைக் தமிழ் பேசுகிற கதாநாயகி வேணும் அப்படின்னு. ஸோ அதுக்கே வந்து ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். பிகாஸ் இங்கே வந்து தமிழ் பேசுகிற கதாநாயகிக்கு வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. அண்ட் வென் டைரக்டர் சேஸ் நோ தமிழ் பேசுகிற கதாநாயகி வேணும் அப்படின்னோடனே ஐ எம் லைக் ஸோ ஹாப்பி அண்ட் யூனோ ஃபீலிங் ப்ரவுட் டு பி தமிழ் பேசுகிற கதாநாயகி. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு தேங்க் பண்ணணும். அண்ட் ஹலோ நான் பேசுகிற படம் வந்து இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஐ மீன் ஹவு டு ஐ சே திஸ், ஏன்னா நான் படம் பார்க்கல, பட் டப்பிங்கில் பார்க்கும்போதே ஓரளவுக்கு இந்த படம் வந்து நல்லா இருக்கும், நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்றது ஷார்ட்டாக தெரியுது. அதாவது சீன்ஸ் பண்ணும்போதே வந்து இட் வாஸ் ஒரு லாஃப் ரியாட்டாக இருந்தது, சிரிப்பு வந்துட்டே இருந்தது. ஒரு சீன் அவர் வந்து அவரோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அந்த ஹியூமர் சென்ஸ் தான். எல்லா எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹாரர் சீனாக இருந்தாலும் சரி, எந்த சீனாக இருந்தாலும் அந்த ஹியூமர் இல்லாமல் அவர் பண்ணவே மாட்டார். ஸோ அந்த விதத்தில் ஹீஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. முருகன் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. த சாங்ஸ் ஹவ் கம் அவுட் ரியலி வெல். ஃபர்ஸ்ட் டைம் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன், எந்த படத்துலையும் டான்ஸ் ஆடவே விடலை. ஸோ சில்லாக்கி டும்மா அப்படின்னு ஆல்ரெடி யூடியூப்பில் எல்லாம் வந்திருக்கு. இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அண்ட் விடிவி கணேஷ் சருக்கு ஒரு சிஸ்டராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ மீன் சாரி யா சொல்லல
சொல்லிட்டேன். ஸோ அவரோட சிஸ்டர், ஸோ அவரோட காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வைபவ் ஓட பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வைபவ். நான் ஃப்ரேமில் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் சிங்கம்புலி சார், சிங்கப்பூர் தீபன், டான்ஸ் மாஸ்டர் இஸ் நியூலி இதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். பட் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பயங்கரம், லோக்கல் பறக்குத்தில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ ஷுட் தேங்க்யூ. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெட் பாடியிலலாம் ஏறி டான்ஸ் ஆட வச்சதுக்கு தேங்க் மை டான்ஸ் மாஸ்டர் அண்ட் பாஸ்கர் சார். அண்ட் விபின் இஸ் கிவன் மீ லவ்லி சாங்ஸ். 2 சாங் இருக்குது, சில்லாக்கி டுமா அண்ட் கோலி குருடு. இந்த கவுண்டர்மணி சார் டைலாக்ஸ் எல்லாம் வச்சு வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, மீடியா ப்ரெஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் மீ. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு பயங்கரமாக தூக்கி அப்படி நிற்க வச்சதுன்னா இந்த மீடியா மட்டும்தான். ஸோ என்னை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னோட படங்களும் நீங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுவும் ஹலோ நான் பேசுகிறேன் கண்டிப்பாக வந்து ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ ரியாஸ் சார், தேங்க்யூ அன்பு சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.